ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவா கேசரி ரசம். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரவா கேசரி செய்யும்போது அந்த ரவையை நெய்யில் நல்லா கொஞ்சம் சிவக்க நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்துட்டு நல்லா சுண்ட காய்ச்சின பால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலில் ரவையை போட்டு நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்க கேசரி செஞ்சீங்க அப்படின்னா கேசரி ரொம்ப தேன் மாதிரி டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எல்லார் வீட்லயும் ரசம் வைப்போம். ரசம் வைக்கும்போது ரசம் புளி கரைச்சி ஊற்றுவோம்ல, அந்த புளி கரைச்சி ஊற்றும் போது புளியோட சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் தண்ணி இருக்கு, தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியும் சேர்த்து ரசம் வச்சிங்க அப்படின்னா ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காய பக்கோடா நம்ம வீட்டில் செய்வோம். அந்த வெங்காய பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலை மாவு இப்போ 1 கப்பு எடுக்கிறீங்கன்னா அதே 1 கப்பில் பார்லி மாவுன்னு விற்கும் கடையில். அந்த மாவையும் சமமாக மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆனியன் பக்கோடா போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது கூட்டு பொரியல் ஏதாவது செய்வோம். அதில் உப்பு இல்லைன்னா காரம் அதிகமாயிருச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரெட்டோட தூள் இருக்கு பாத்தீங்களா, பிரெட்டை தூள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரஸ்க் தூள், அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கிடந்துச்சுன்னா அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்லா காரம் உப்பெல்லாம் குறைஞ்சி அந்த கூட்டுமே நல்லா டேஸ்டா வரும். நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் மாங்காய் ஊறுகாய் போடுவோம். அந்த மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாங்காய் நறுக்கின மாங்காவை வெயிலில் ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஊறுகாய் போட்டீங்க அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நல்லா மாங்காய் ஊறுகாய் எந்த சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் டீ தூள் வாங்குவோம். அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வைப்போம். ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கும் போது அதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் பண்ணிட்டு அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்து அதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா டீ போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாவும் நல்ல மணமாவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற ஆயில் இருக்குல்ல, எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் ரொம்ப நாளைக்கு நல்லா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இல்லைன்னா 3 மிளகா வத்தல் சிவப்பு கலர் இருக்கும் பாத்தீங்களா, தனி மிளகா வத்தல் அதை எடுத்து அதில் போட்டு வச்சுக்கிட்டு போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த எண்ணெய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.